ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ பேரி எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது போக இந்த எபிசோடில் சில ஹிடன் டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை நானும் ஹிடனாகவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரி எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ நம்ம ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காமிக்கிறாங்க. விண்ட் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி லேன் நம்ம ஹீரோவை பறக்க விட்ட ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோவால ஸ்டாப் ஆக முடியல. ஸோ வந்த ஸ்பீடுக்கு அப்படியே ஓடி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஃபாஸ்டா ஓடி வந்ததுல கொஞ்சம் மூச்சு வாங்கலாமே தான் அந்த ஹைட்டான இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த கிங் இருந்திருப்பான். குதிரைக்கெல்லாம் கோல்டன் ஆர்மர் போட்டு வயசான ஒரு ஆள் நிக்கிறாரு. இவரை பார்த்துட்டு இருக்க டைம் இல்ல. சோல்ஜர்ஸ் கைக்கு திரும்ப வெப்பன் போயிடக்கூடாதுன்னு திரும்பவும் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு எல்லாத்தையும் பேரி பண்ணி வானத்துக்கே அனுப்பி விடுறான். இந்த மேஜிக் ஜென்ரேட்டர்ஸ் என்னன்னு தெரியாம அதுவும் குறுக்கால இருக்குன்னு அதையும் வானத்துக்கு அனுப்புறான். மூச்சு வாங்குறதுக்கு ஹைட்டான இடத்துக்கே திரும்ப நம்ம ஹீரோ வந்துட்டு வயசான பேட்டில் ஃபீல்ட்ல என்ன பண்றாரோ சரி எனக்கு டைம் இல்லன்னு திரும்பவும் நம்ம ஹீரோ போய் பேரி பண்ணிட்டு அதே இடத்துக்கு வரான். ஃபாஸ்டா ஓடுதான், கொஞ்சமாச்சும் மூச்சு விடணும்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா நீ என்ன கொல்ல போறியா நம்ம பயப்படவும் இவரை ஒருவேளை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கணும், இவரை ஏன்ட்ட எதுக்கு பேச வராரு, இவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலயே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு திரும்பவும் அங்க இருந்து போயிருக்கான். கடைசியா நம்ம ஹீரோ அந்த கேனனையே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்பவும் அதே இடத்துல மூச்சு வாங்குறதுக்கு வந்து நிக்கும் போது அதே இடத்துல அவர் நின்றுட்டு இருந்தாருன்னா அவருக்கும் சேர்த்து தான் அடிப்படும். வயசான காலத்துல எதுக்கு இந்த இடத்துக்குலாம் வந்திருக்காரோப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி அந்த கிங் பயந்து பாத்ரூம் போகவும் இந்த ஸ்வாடை பார்த்தா அவர் பயப்படுதாரா, நான் ஃப்ரெண்ட்லியானவன் காமிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்மைல் பண்ணி நான் நல்லவன் காமிக்க ட்ரை பண்றான். பட் அது அவனுக்கு வில்லத்தனமா தெரிஞ்சு பயந்து ஓடி இருக்கான். கண்டினியூஸா ஃபாஸ்டா ஓடினதுனால நம்ம ஹீரோக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஸோ ஈவன் லோ ஹீல யூஸ் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்லீஸ்ட் அவங்க 3 பேரும் சேஃபா எஸ்கேப் ஆயிருப்பாங்க நம்ம ஹீரோ பார்த்தா. இப்போ யாரோ அட்டாக் பண்றாங்க, இந்த ஸ்கில் இது ஆரோ சாவரின் யூஸ் பண்றதாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டிராகன் கிரேவனு கில்பர்ட் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஆல்மா பேர்ட் அப்படின்னு சொல்லவோ கில்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்றான். தேங்க்ஸ் கில்பர்ட் நம்ம ஹீரோ சொல்றான். இவனா தனியாலாம் இதை பண்ணான் கில்பர்ட் ஷாக் ஆகுறான். இப்போ அந்த ஸ்வாட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வராரு. நீ யாருன்னு தெரியல பட் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த ஸ்வாட் மாஸ்டர் சொல்லிட்டு 6 சாவரின்ஸை எங்க டைட்டில காப்பாத்தணும்னா மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1000 பிளேட்ஸ் அந்த ஸ்வாட் மாஸ்டர் யூஸ் பண்ணுவோம். சின்ன வயசுல நான் பார்த்த அந்த டெக்னிக் இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாரையும் அவங்க கொண்டுட்டா டெட் பாடிஸ்ல இருந்தா நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும். சில பேரை கொஞ்சம் உயிரோட படிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிவைன் பவரை யூஸ் பண்ற அந்த பிரீஸ்ட் வந்து மேஜிக் மாஸ்டர் கிட்ட சொல்றான். சரி இது நான் ஷைன் ஆவறதுக்கான நேரம். மேஜிக் மாஸ்டர் அவரோட பவரை யூஸ் பண்றாரு. எர்த் பைண்ட்னு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் உயிரோட அவங்க பிடிக்கிறாங்க. என்ன மேஜிக் மாஸ்டர் ரொம்ப என்ஜாய் பண்றீங்க போலன்னு கேட்கவோ பல வருஷமாச்சு நான் இந்த மாதிரி பேட்டில் பண்ணி சரி ஃபைனல் டச் ஆட் பண்ண வேண்டியதான் மேஜிக் யூஸ் பண்ணி தரையவே அவர் 2ஆ பொளந்துட்டாரு. அந்த சர்வைவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பிரீஸ்ட் வந்துட்டு அவன் ஆளுங்க கிட்ட சொல்றான். என்னோட ட்ரைனிங் ஸ்கூல்ல இருந்த எல்லா மாஸ்டரும் இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகும். யார் இவன் தனியால இதை பண்ணிருக்கானு பார்த்தா அது நோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். இப்போ லேன் வந்து நம்ம ஹீரோவை கொஞ்சம் ஹீலிங் பண்றா. இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு லேன் சொல்லவோ இதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். டிராகன்ஸ் அண்ட் பீஸ்ட் வச்சு அட்டாக் பண்ணது இல்லாம தனியா சோல்ஜர்ஸ் வர அவன் கூட்டிட்டு வந்திருக்கானா. அந்த எம்பரர் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். வயசான கிழவன் வயசான காலத்துல மூடிட்டு இருக்காம முட்டாள்தனமா எதையாச்சும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவும் அந்த வயசான ஆளா குதிரைக்கு கூட கோல்டு ஆர்மர்லாம் போட்டிருந்தாருன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த ஸ்ட்ராங்கான மெட்டல் எல்லாம் அவன் யூஸ் பண்ணிருக்கானா. அந்த முட்டாள் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். பட் அவனுக்கு கொஞ்சம் கூட ஃபேஷன்னா என்னன்னே தெரியலன்னு மேஜிக் மாஸ்டர் சொல்றாரு. இதுக்கு மேல நம்ம அவனை சேஸ் பண்ணி பிடிக்கிறது கஷ்டம், பறந்து போனா மட்டும்தான் முடியும்னு சொல்லவும் என் கிட்ட ஒரு வழி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடிபட்டு விழுந்த அந்த டிராகன் கிட்ட நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகவும் இந்த லெஜெண்டரி டிராகனை நேர்ல பாக்குறதுக்கே இத்தனை வருஷம் நான் உயிரோட இருந்ததுக்கு பிரோஜனம் தான் அப்படின்னு சொல்லி மேஜிக் மாஸ்டர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய கிரேச்சரை ஹீலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டோ ஹீலிங் பண்றான். நோர் நீ ரொம்ப வளர்ந்துட்ட, ஈவன் என்னால கூட இன்னொன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு பிரீஸ்ட் சொல்லவும் என்னது இது நோரா அப்படின்னு சொல்லி மேஜிக் மாஸ்டர் ஷாக் ஆகுறான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, நீங்க என்ன உயிரோட இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு மேஜிக் மாஸ்டர்னு சொல்லவும் அதை என் மூஞ்சிக்கு நேரா சொல்றியே, நான் இன்னும் 100 வருஷம் வாழ்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த டிராகனை நம்ம ஹீலிங் பண்றது சரிதானா, இது நம்மளே அட்டாக் பண்ணாதேன்னு கேட்கவும் ரோலோ இருக்கான் கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொல்லவும் ரோலோ நீ இதை பார்த்துப்பியா அப்படின்னு அவர் கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி ரோலோ சொல்றான். விளங்கிரோன்னு மேஜிக் மாஸ்டர் யோசிக்கிறாரு. கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க போதே அந்த டிராகனும் எந்திரிச்சிருது. ரோலோ அதை கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ அந்த டிராகன் பயங்கரமா கத்தவும் அது கோவத்துல இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களாலையும் அது மைண்டை ரீட் பண்ண முடியுதான்னு ரோலோ கேட்கவும் என்னால புரிஞ்சுக்கிட முடியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேஜிக் எம்பரர் அந்த டிராகனும் பழி வாங்கணும்னு நினைக்குது. நோர் இந்த டிராகனையே கண்ட்ரோல் பண்றான்னு ஆசம் அப்படின்னு மேஜிக் மாஸ்டர் பார்த்தா ரோலோ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லேன் ஈனஸ் இவங்க 2 பேரும் இதுல கலந்துக்கிட போறான். டிராகன் மேல ஏற போறாங்க. ரோலோ தான் டிராகன்ட்ட பேசுறான். சோ அவனுக்கு ப்ரொடெக்ஷனா நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ நானும் வரணுமா, பட் ஹைட்னா எனக்கு பயம், பட் இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான், நான் போகலன்னா எப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறான். சரி வேற வழியில் நானும் போய் தான் ஆகணும் நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். டீச்சர் நீங்க கூட வந்தா 100 பேர் கூட வரதுக்கு சமம் லேன் சொல்றான். இந்த டிராகன் என் பேஷண்ட், இதை பார்த்துக்கிட்ட நானும் வரேன் அப்படின்னு அந்த பிரீஸ்ட் சொல்றான். இருக்கும்போது கன்சீல்மெண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தீஃப் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர் வாரேன்னு சொல்றாரு. பிடிச்சி வச்சிருக்கிற ஆளுங்களை நீங்க பாத்துக்கணும்
கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் இன்ஸ்ட்ரக்டரையும் ஷீல்டு சாவரனையும் இந்த இடத்துல இருக்க சொல்றாங்க. நெகோசியேஷன் பண்ண ஒருத்தர் வேணும்ல ட்ரெயின் அந்த இடத்துக்கு வரான். உங்க யாருக்கும் எதுவும் ஆகாததுல சந்தோஷம் கிங்கும் அங்க வந்துட்டாரு. மித்ராக்கு போகாம இங்க வந்துட்டல அப்படின்னு ட்ரெயின் கேட்கவும் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஈனஸ் வந்து தயாரா இருக்கிறா. உன்னை ஓடி போக சொன்னது என்னோட ஃபால்ட் தான், எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாதுன்னு ட்ரெயின் சொல்றான். சார் நோர் திரும்பவும் உங்க உதவியை கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க, என் பசங்களை நீங்க தான் பாத்துக்கிடணும்னு கிங் சொல்லுவோம். கவலையப்படாதீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே டிராகன் மலை ஏறி கிளம்பி போறாங்க. வருஷம் கழிச்சு நம்ம நோரை திரும்ப பாக்குறோம். திரும்பவும் அவனை இப்படி அனுப்பி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவும் இவன் அவன் இல்லாமையே அவன் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துட்டான். நம்ம அவனை பர்சனலா வளர்த்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைச்சோம். பட் அவன் ஒரு லெஜெண்டரி ஸ்டோரிக்குள்ள இருந்து குதிச்ச ஹீரோ மாதிரி தானாவே இவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கான்ல அப்படின்னு ஷீல்டு சாவரின் கேட்கவும் அவனை பார்த்த அப்புறம் தான் நான் எவ்வளவு வீக்கா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு நினைச்ச ஒரு டீச்சரா இருக்கேன். பட் நானே இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னு ஸ்வாட் மாஸ்டர் சொல்லவும் அவன் செஞ்சதை பார்த்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஷீல்டு சாவரின் சொல்றான். லேடி லீன்பர்க் அந்த எம்பரர் கண்ணில் பட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. அந்த எம்பரர் எங்க தான் போனான்னு சொல்லி லீனும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அவன் எம்பையருக்குள்ள போயிட்டான்னா அவனை பிடிக்கிறது கஷ்டமே அப்படின்னு சொல்லி ரெயின் கேட்கறான். ஏன்னா அவங்களோட எம்பையருக்குள்ளேயே போய் அவங்க கிங்க வெறும் 6 பேர் போய் அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். அங்க ஏதோ அசைது அப்படின்னு சொல்லி லீன் பாக்குறா. எம்பரர் கேசல் கேட் கிட்ட நெருங்கிட்டாரு. அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்கான டிஃபென்ஸும் ரெடியா இருக்கு. அந்த கிங்க நம்மளால கண்டிப்பா பிடிக்க முடியாது, அவன் எம்பையருக்குள்ள போயிருவானே அப்படின்னு யோசிக்கவும் வார ஆரம்பிச்சது அவன் தான், நம்ம கண்டிப்பா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஈவன் எம்பையருக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியே வரும்போது யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு வெளியே இருக்கிற டிஃபென்ஸை இப்பவே அட்டாக் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி ஈனஸ் வந்து கேட்கறா. ஈனஸ் அட்டாக் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்கறானா அவ எவ்வளவு கோவமா இருக்கான்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி லீனோ புரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஈனஸ் தான் பவரை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணுவா. பட் டிவைன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி அவ பவரை இப்போ அட்டாக்கு யூஸ் பண்றா. அசால்ட்டா அங்க இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமையும் வந்து இவங்க காலி பண்றாங்க. இப்போ நம்ம எஸ்கேப் ரோட் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றா. நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் இந்த வாரையை மொத்தமா டிசைட் பண்ண போது எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லி ரெயின் கேட்கறான். இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங் தான், அதை விட முக்கியமா டீச்சர் அவரு எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. அவர் இருக்கும்போது எதை பத்திய கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு லீன் நினைக்கிறா. பட் ஹைட்டை பார்த்து பயந்து நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கா. நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ தான் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அவனுக்கோ தெரியல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஹீரோ தானே வீக்கா நினைச்சிட்டு இருக்காங்கிறதோ தெரியல. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹீரோ பண்ணியும் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஈவன் டிராகனை நம்ம ஹீரோ தடுத்தப்போ கூட ரோலோ தான் அவன் பவரை யூஸ் பண்ணி தடுத்துட்டான். நம்ம ஹீரோ தன்னைத்தானே குறைச்சி எடை போட்டுக்கிட்டான். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.